Hello everyone, welcome back to Krish Color channel. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். banana halwa. Very tasty and simply halwa. banana halwa செய்ய 5 banana நான் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த bananaல இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சி எடுத்துக்கலாம். இன்னுமே நல்ல கனிஞ்ச பனானாவா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். சோ நான் வீட்ல இருக்கிற பனானாவை தான் எடுத்துக்கிட்டேன். எங்க வீட்ல அடிக்கடி பண்ற ஸ்வீட் ரெசிபி இது. குயிக்காவும் பண்ணலாம் and ஈஸியாவும் இருக்கும் இது. பனானா ஹல்வான்னும் போதே எப்படி இருக்கும்னு நினைச்சேன், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ பனானாவை எடுத்து சின்ன சின்ன பீசஸா இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ண பனானாவை எல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். ஓகே, இதை பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு 1/4 கிலோ வெல்லத்தை அதில் சேர்த்துட்டு வெல்லம் நனையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த வெல்லைப்பாகு கொதிக்கட்டும். இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதும் இது ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். அதே நெய்யில் அரைச்சி வச்சுருக்க பனானா பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். 20 நிமிஷம் போல் இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இந்த பதத்துக்கு வர வரைக்கும். இப்போது இதில் வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு ஜீரா பதத்துக்கு இருந்தால் போதும், வடிகட்டிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறணும். இது கிளறும் போதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து கிளறினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் விட்டு இது நல்லா கிளறிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் அல்வாவை மாற்றிக்கலாம். இப்போ வறுத்த முந்திரியை ஒன்றொன்னா அல்வா மேலே டெக்கரேட் பண்ணிக்கணும்.